தேர்தல் கூட்டணி அதுவும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் விரும்புகிற சேலம் மாவட்ட மக்கள் விரும்புகிற, தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிற, பாட்டாளி மக்கள் கட்சிக்காரங்க விரும்புகிற நல்ல கூட்டணி. அதுவும் என்ன சொன்னார், வயதானவர் நான் கூட்டணி அறிவிக்கும் பொழுது வயதானவர்கள் கூட குதிச்சு மகிழ்ச்சி அடைவீங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதே வார்த்தை ஐயா சொன்னாங்க. கூட்டணி பற்றி பேசுறதுக்கு ஐயாவுக்கு அதிகாரம் இருக்கா, அன்புமணிக்கு முழுக்க அதிகாரம் ஐயாவுக்கு. நான் உங்களை கேட்குறேங்க, இந்த கேள்வி நீங்கள் கேட்குற தவறான கேள்வி. இதுவரையில் எல்லா தேர்தலிலும் கூட்டணி கையொப்பம் பெற்றது கலைஞர் காலத்திலிருந்து, அம்மையார் அம்மா காலத்திலிருந்து, எடப்பாடியார் காலத்திலிருந்து இது வரைக்கும் பிஜேபி கிட்ட 2024 கூட கையெழுத்து போட்டது மருத்துவர் ஐயா தான். மருத்துவர் ஐயா தான் 2024 கையெழுத்து போட்டார். எனக்கு சென்னையா பக்கத்தில் இருந்தார். அப்படிங்கும்போது அவருக்கு தான் அது அதிகாரம். தேர்தல் ஆணையம் போயிருக்காரு ஐயா, தேர்தல் ஆணையம் போயிருக்காங்களா, அதை பற்றி சார் அது எனக்கு தெரியாது. டெல்லி போயிருக்காங்க. ஏங்க இப்போ ஒரு பெரிய தலைவர்கள் அவர் அவரோட மூவ்மெண்ட்லாம் நம்ம சொல்லிட்டு போனால் நம்ம சொல்ல முடியுமா? இல்லை, இப்போ இது அன்புமணி பின்னாடி அமித்ஷா இருந்து செயல்படுற மாதிரி சொல்கிறாங்க, பிஜேபி பின்னாடி இருந்து இயக்குதுன்றாங்க. கொஞ்சம் கேட்டு சொல்லலை எனக்கு தெரியாது. ஏன்னா உங்கள் நிர்வாகிகளே நீங்கள் திமுகவோட கைக்கூலின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, பதிவிட்டு வராங்க. பதிவை பற்றி திமுக அது ஊடக பேரவைன்னு சொல்லிட்டு இந்த அட்டகத்தி ஒரு கூட்டம், அட்டகத்தி கூட்டம் ஒன்று இருக்குது. அவங்க அப்படியே கத்தி அட்டகத்தி சொல்கிறது. அவங்க எப்படின்னாங்க, ஐயாவுக்கு யாரெல்லாம் ஆதரவாக இருக்கிறாங்களோ அவங்கள முதல்ல பார்த்திங்கன்னா அண்ணன் தியாகச்செம்மல் கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் பேசினார். அவரை பற்றி இல்லாத மல்லாத இழுத்தும் பழித்தும் கச்சாமச்சான்னு பேசினாங்க. இப்போ என்னுடைய மனசு தாங்க முடியாத நான் சில கருத்துக்களை சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். அதனால் மருத்துவர் ஐயா அவர்களுக்கு நீங்கள் எங்கள் ஐயாவுக்கு ஆதரவாக சொன்னீங்கன்னு வச்சுக்க, உங்கள் இணையதளத்தில் எல்லாம் ஒரு கூட்டம் திட்டம் நீங்கள் கூட ஏதோ உங்களுடைய முகநூலில் மருத்துவர் ஐயா அவர்கள் வாழ்கன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உள்ள திட்டுவாங்க. அதுக்குன்னு ஒரு கூட்டம். பேட்டியில் உங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. உறுதி அச்சுறுத்தல் இருக்குது. உறுதி அச்சுறுத்தல் இருக்குது. சட்டமன்ற உறுப்பினரை ராஜினாமா பண்ணுவோன்னு சொல்லியிருக்கீங்க. அதான் வேணான்னு சொல்லிட்டார் ஐயா. என்னை கூப்பிட்டு மிக கடுமையாக சத்தம் போட்டு வேணான்ட்டு. அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. மக்கள் நான் கொடுத்த சீட்டு, மக்கள் அளித்த ஓட்டு, 5 ஆண்டுகள் நீங்கள் உங்களுக்கு சேவையாற்ற வேண்டும் என்பது அவர்கள் உனக்கு இட்டிருக்கிற கட்டளை, அதை பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. மாநாட்டிற்கு அன்புமணி அழைப்பு விடுவோம். கட்டாயமா, நிச்சயமா இதோடைய அண்ணன் அன்புமணி இல்லாமலாம் மாநாடு நடத்துவோம். அவர் வருவார். கண்டிப்பாக நேரில் போய் கொடுத்துருவீங்க ஐயா. ஏங்க கட்டாயம் கூப்பிடுவோம், வருவாங்க நிச்சயமா. அவர் எப்படிங்க அவர் இல்லாமல் நாங்கள் எப்படி, எங்களுக்கு எல்லாம் அவர் தாங்க.